The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. மக்களவை தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு விழுக்காட்டை பெற்றுள்ளன என்பதை தற்போது பார்க்கலாம். மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இரவு 9 மணி நிலவரப்படி பாஜக 36.61 விழுக்காடு வாக்குகளும், காங்கிரஸ் 21.25 விழுக்காடு வாக்குகளும், சமாஜ்வாதி 4.6 விழுக்காடு வாக்குகளும், திரிணாமுல் காங்கிரஸ் 4.38 விழுக்காடு வாக்குகளும், பகுஜன் சமாஜ் 2.04 விழுக்காடு வாக்குகளும் பெற்றுள்ளன. தெலுங்கு தேசம் கட்சிக்கு 1.96 விழுக்காடு வாக்குகளும், ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு 1.56 விழுக்காடு வாக்குகளும், உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கு 1.48 விழுக்காடு வாக்குகளும், ஷிண்டே சிவசேனாவுக்கு 1.14 விழுக்காடு வாக்குகளும் கிடைத்துள்ளன. சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 0.86 விழுக்காடு வாக்குகளும், பிஜு ஜனதா தளம் 1.45 விழுக்காடு வாக்குகளும், ஆம் ஆத்மி 1.11 விழுக்காடு வாக்குகளும் பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் வாக்கு விழுக்காட்டை பொறுத்தவரை திமுக 26.82 விழுக்காடு வாக்குகளையும், அதிமுக 20.47 விழுக்காடு வாக்குகளையும், பாஜக 11.2 விழுக்காடு வாக்குகளையும் பெற்றுள்ளன. அதற்கு அடுத்தபடியாக காங்கிரசுக்கு 10.73 விழுக்காடு வாக்குகளும், தேமுதிகவுக்கு 2.6 விழுக்காடு வாக்குகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2.54 விழுக்காடு வாக்குகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2.16 விழுக்காடு வாக்குகளும் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் நோட்டாவுக்கு 1.06 விழுக்காடு மக்கள் வாக்களித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் வாக்கு விழுக்காடு தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.